அனைவருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸ் சேனலில் நம்ம ரயில்வே டைம்லேருந்து எப்படி நார்மல் டைம் மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற ரிப்போர்ட்டிங் சிஸ்டமில் அட்மிஷனு ஓபி இது எல்லாமே ரயில்வே டைமில் வருது. அது நம்ம எப்படி நார்மல் டைமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டைமும் வாட்சை பார்க்கணும், இல்லை ஒவ்வொரு டைமும் மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணி இப்போ என்ன டைம் அப்படின்னு நம்ம எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாமினல் எழுதுறதுக்குள்ளே அட்மிஷன் எழுதுறதுக்குள்ளெல்லாம் நமக்கு என்ன தான் நம்ம ரயில்வே டைமை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சாலும் நம்ம டக்குன்னு நம்ம மைண்டுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்கிற அந்த இது வருது. இந்த அவசர காலத்தில் நம்ம அந்த டைமை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றது. இது மெயினாக யாருக்குன்னா சிஸ்டர்ஸ் தான் ரொம்ப யூஸ் ஆகும். எப்படி பண்ணலான்னு ஒரு சின்ன ஸ்மால் ஸ்ட்ரிக்கு என்னென்னா, இப்போ 12 PM வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். 1 to அதாவது மார்னிங்கு அதாவது 12லேருந்து எப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த 12 மணிக்கு மேலே 13, 14, 15 அப்படின்னு 24 hours வரைக்கும் வர்றது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி நம்ம அந்த டைமிங்கை போடலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையே எல்லாத்தையும் கழித்தல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எவ்வளோ தான் வரவு வச்சாலும் அதை என்ன பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம இதுவே நிர்ணயிக்கப்படுது. அதே மாதிரி நானும் இங்கே பயன்படுத்துகிற டெக்னிக் என்னென்னா கழித்தல் தான். ஒன்றும் இல்லை, இப்போ 12 மணிக்கு ஜீரோன்னு நம்ம மத்தியானம் 12 மணி நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். 13லேருந்து என்னோடய ட்ரிக் என்னென்னா, இந்த 13, 14, 15 அப்படின்றக்குள்ளே நம்ம நாமினலில் நம்ம பார்க்குறோம். டேட் ஆஃப் அட்மிஷன் 13, 10 அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, இதை நம்ம எப்படி டைம் போடுறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே -2 என்ன பண்ண போகிறோம். என்னோடய டெக்னிக் என்னென்னா -2 எல்லாத்துலேயுமே -2 ஆட் பண்ணி போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். 3ல் 2 போச்சுன்னா 1, 4ல் 2 போச்சுன்னா 2, 5ல் 2 போச்சுன்னா 3, 6ல் 2 போச்சுன்னா 4, 7ல் 2 போச்சுன்னா 5, 18ல் 2 போச்சுன்னா 6. இப்போ இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எந்த ஷிஃப்ட்டில் இருக்கிறோம், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுவே நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டே போவோம். 19 அப்போ 7 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டே போவோம். பிஸி ஆக 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 என்ன ஆகுனா 20, 21, 22, 23 வந்துச்சுன்னா இப்போ என்ன டைம் போடுறது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். -2 எல்லாமே -2 பண்ணிங்களன்னா உங்களுக்கு டைம் ஈஸியாக கிடச்சிரும். 19ல் 2 போச்சுன்னா இந்த சைடு இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ல் 2 போச்சுன்னா 7, இங்கே 10 இருக்க வச்சுக்கலாம். 10ல் 2 போச்சுன்னா 8, 11ல் 2 போச்சுன்னா 9, 12ல் 2 போச்சுன்னா 10, 13ல் 2 போச்சுன்னா 11, 14ல் 2 போச்சுன்னா 12, 12 AM வந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி நம்ம காலையில் ஆஃப்டர்நூன் 12 மணி வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி நம்ம என்ன பண்ணலான்னா ஈஸியாக மைனஸ் பண்ணி நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3ல் 2 போச்சுன்னா 1, 10 PM. அவ்வளோதான், ஈஸியான டைம் வந்துருச்சு. இப்போ கடைசியாக 24 இருக்குது, 24, 10 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4 கன்சிடர் பண்ணிக்கணும். 4ல் 2 போச்சுன்னா 12, 4ல் 2 போச்சுன்னா 2, 12 AM அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் ஈஸியான டெக்னிக்கு. நீங்கள் நம்பர்ஸை பார்க்குறீங்க, அதாவது இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸு 11.10, 12.10, 18, 19, 18, 20, 21 அப்படின்னு இருக்கிறக்குள்ள இந்த நம்பரை பார்க்குறீங்க. அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கான டைம் கிடச்சிரும். 9ல் 2 போச்சுன்னா 7, 10, 8ல் 2 போச்சுன்னா 6, 10. இங்கே என்ன வச்சுக்கலாம், நம்ம 11 வச்சுக்கலாம். 11ல் 9 11ல் 2 போச்சுன்னா 9. இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம டைமை மைனஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல். சப்ஸ்கிரைப்.
சாய்நதி சர்வீசஸ் சேனல். தேங்க்யூ.